தொழிலாளர்கள் மீது, தொழிலாளர் உரிமை மீது எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் என்று சொல்லி இன்று முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளர்களுக்குரிய மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். வெயிலுங்க, பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்லயும் ரத்தத்திலையும் டயப்பர்லயும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தினவங்க. அவங்க இன்னைக்கு நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சில் வச்சு மிரட்டுங்க, முடிச்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க, போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்க. தொழிலாளர்கள் மீது, தொழிலாளர் உரிமை மீது எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் என்று சொல்லி இன்று முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளர்களுக்குரிய மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். வெயிலுங்க, பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்லயும் ரத்தத்திலையும் டயப்பர்லயும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தினவங்க. அவங்க இன்னைக்கு நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சில் வச்சு மிரட்டுங்க, முடிச்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க, போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்க.